அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே டிஆர்பியிலிருந்து வரக்கூடிய அறிவிப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க டெட் தேர்வுக்கான வேலைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பிஜி டீச்சர்ஸ் எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறையில் நிறைய வழக்குகள் இருப்பதாகவும் அதே மாதிரி சட்டமன்றத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அந்த முக்கிய முடிவுகள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் சட்டமன்றத்தின் மூலமாக அறிவிக்கப்படும், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அமைச்சர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, தேர்வு இருக்குமா, எவ்வளவு வேக்கன்சி இருக்கும், இந்த மாதிரியான பலதரப்பட்ட பல கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம், அரசு பள்ளிகளில் 1625 உடற்கல்வி ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் செய்ய போகிறாங்க. அதற்குண்டான அறிவிப்பும் செய்திகள் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்வு வாரியம் மூலமாக உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் பண்ண போகிறாங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும், புதிய பணியிடங்கள் வரும், அதுக்கான அப்டேட்ஸும் கூடிய விரைவில் வரும் அப்படின்ற செய்திகளையும் தொடர்ந்து பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் டிஎன்இபியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மின்சாரத்துறையில் வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிப்புகளும் வந்துடும். அந்த பணியிடங்களை எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி அதாவது டிஎன்இபியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15,000 வேக்கன்சி இருக்குது. ஓவராலாக 75,000 75,000 வேக்கன்சி இருக்குது. அதில் உடனடியாக 15,000 போஸ்டிங்ஸாவது போடணும், அந்த மாதிரியான ஒரு நிலைமை தற்போது இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அமைச்சர் சொன்ன விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. இவ்வாறாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு துறையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றா சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்குண்டான ஆய்வுகள் மற்றும் அந்த பணிகள் சம்மந்தப்பட்ட வேலைகளை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குழந்தைகளுக்கான கல்வியின் தரத்தை மேம்படுத்துவார் என்பதில் எந்த சிக்கலும் இல்லை. ஸோ எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. அதை பொறுத்து பார்க்கும்போது இந்த ஆசிரியர் காலி பணியிடங்களும் இந்த பற்றாக்குறை இல்லாமல் இந்த துறையை மேம்படுத்துவார், மிகச்சிறந்த அளவில் மேம்படுத்துவார் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. ஸோ கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சட்டசபையில் நிறைய மகிழ்ச்சியான செய்திகள் வரும். ஸோ இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் கூடிய விரைவில் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 18ஆம் தேதி சட்டசபை கூடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன அறிவிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் புதிய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.